ஆரம்பத்துல இது வளர்றதுக்கு முக்கிய காரணம் டிடிஎஃப்னு சொன்னாங்க. இப்போ டிடிஎஃப் இதுல இல்லையே. இப்போது டிஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. லக்ஷ்மி செராமிக்ஸ், எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். ஊர்ல இருக்கிறவங்களாம் நடிக்க வைக்க வேண்டியது. உங்களுக்கு கண்டென்ட் வேணும், பப்ளிசிட்டி வேணும்னா மட்டும் கூல் சுரேஷை பயன்படுத்திக்கிறது. என்ன சார் நியாயம் இது? படத்தை எடுத்து முடிச்சுட்டு சார் நீங்க வந்து பேசினாதான் சார் பட்டி தொட்டிலாம் போய் சேரும், வைரல் ஆகும் அப்படின்னு. அப்ப அந்த படத்துல நடிக்க வச்சவங்களா எதுக்கு நடிக்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க சார். நல்லா இருக்காரு சார், அவர் நான் பேட்டி எடுத்துருக்கேன். பேட்டி எடுத்தேன், அவரே சொன்னாரு. யூடியூப் முன்னாடி வந்து ஐயோ நாங்க ரொம்ப கஷ்டத்துலங்க, வர வாய்ப்பும் வராம போயிடும். நீங்க வேற சார் சாலி கிராமத்துல போய் பாருங்க, அவ்வளவு நடிக்க தெரிந்த அற்புதமான நடிகர்கள் எல்லாம் பாவம் டீ கடையில நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வாய்ப்பு தெரியுங்களா? இல்ல. நீங்க வேணா பாருங்க, படம் ரிலீஸ் ஆகும் போது இதுல சொல்லுவாங்களா இங்கிலீஷ் அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வரலன்னா பாருங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்திலுமே மஞ்சள் வீரன் கலந்துருக்கு. அஜித் சார் படம், விஜய் சார் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம், இந்த படத்துக்கு ஈக்குவலாக இன்னைக்கு மஞ்சள் வீரன் புகழ் பெற்று இருக்கு. அது உண்மைதானே? அது சிம்பு சாருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது அது தெரியும். இன்ன வரைக்கும் இப்போ கூட என் ஃபோன் ஆன் பண்ணாக்க எங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சைலண்ட்ல இருக்கு கேட்பாங்க, ஆனா மஞ்சள் வீரன் எப்போனா ரிலீஸ், இதில் இருக்கு, நீங்க தானே ஹீரோ. ஆனா ஆரம்பத்துல இது வளர்றதுக்கு முக்கிய காரணம் டிடிஎஃப்னு சொன்னாங்க. நீங்களுமே அந்த பூஜை எப்போ இருந்தீங்க. இப்போ டிடிஎஃப் இதுல இல்லையே, அதை எப்படி பார்க்குறீங்க? 1 2 3 ஊரில் இருக்கிறவங்களாம் நடிக்க வைக்க வேண்டியது. உங்களுக்கு கண்டென்ட் வேணும், பப்ளிசிட்டி வேணும்னா மட்டும் கூல் சுரேஷை பயன்படுத்திக்கிறது. என்ன சார் நியாயம் இது? கடந்த 3 மாதமாக இவர் வந்து காசு பணத்தையும் தாண்டி மனதளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார். இவர் கல்யாணம் ஆனவர், அவ்வளவு தங்கமான கருப்பு தான், ஆனால் மனசு இல்லை. புரியுதுங்களா? தட்டு இப்போ கூட பாருங்க, கை தட்டுறதுக்கு யோசிக்கிறாரு, பயப்படுறாங்க. நீங்க தட்டலாமா வேணாமா? பயப்படுறதுலாம் இல்ல, உண்மையை சொன்னாலே உண்மைக்கு எப்பவுமே மதிப்பு இல்ல. புரியுதுங்களா? கவரிங் தான் பல 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 பலன்னு ஜொலிக்கும். கரெக்டா இல்லையா? சினிமாக்காரங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். படத்தை எடுத்து முடிச்சுட்டு சார் நீங்க வந்து பேசினாதான் சார் பட்டி தொட்டிலாம் போய் சேரும், வைரல் ஆகும் அப்படின்னு. அப்ப அந்த படத்துல நடிக்க வச்சவங்களா எதுக்கு நடிக்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க? படத்துல நடிக்க வச்ச அந்த ஹீரோ எதுக்கு, ஹீரோயின் எதுக்கு, சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் எதுக்கு சொல்லுங்க? இல்ல சார், எனக்கு அது ஒரு மன குறையாவே இருக்கு. நான் உங்கள்ட்ட இந்த யூடியூபர்ஸ் மூலமா கேட்கிறேன். ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்குறதுனா அந்த படத்துக்கு எல்லாருக்கும் சேர்ந்து தான் சார் இந்த விருது போகுது. நேஷனல் அவார்டு வாங்கினவர் தான் அப்புக்குட்டி. இன்னைக்கு அப்புக்குட்டியோட நிலைமை என்ன சார்? நல்லா இருக்காரு சார், அவர் நான் பேட்டி எடுத்துருக்கேன். பேட்டி எடுத்தேன், அவரே சொன்னாரு. யூடியூப் முன்னாடி வந்து ஐயோ நாங்க ரொம்ப கஷ்டத்துல, வர வாய்ப்பும் வராம அவர் சந்தோஷமா தான் இருக்காரு. அவர் ஓபனா தான் 4 படங்கள் கமிட்ல இருக்காரு. படம்லாம் நடிச்சு. நீங்க வேற சார் சாலி கிராமத்துல போய் பாருங்க, அவ்வளவு நடிக்க தெரிந்த அற்புதமான நடிகர்கள் எல்லாம் பாவம் டீ கடையில நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வாய்ப்பு தெரியுங்களா? இல்ல. புரியுதுங்களா? வெட்டி பந்தாக்கு ஒரு கார்ல வந்து இறங்கினாக்க, ஓ இவர் ஒரு நாளைக்கு 5 லட்சம் கேட்பாரு, எப்படி நம்ம 10 லட்சம் கொடுத்து அவரை மடக்கி போயிடுவான். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் அப்போ என்கிட்ட வந்து சொல்றோம், ஐயோ நீங்க வந்துதான் படத்தை அதை பண்ணும் இதை பண்ணும். அப்ப அந்த படத்துல எல்லாரும் எதுக்கு நடிக்க வைக்கிறீங்க? மஞ்சள் வீரன் படத்தை மட்டும் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. மஞ்சள் வீரன் படத்துக்கு இவர் மட்டும் ஹீரோ இல்லைங்க, படம் பாக்குற ஒருத்தரும் ஹீரோ. படம் பாக்குற ஒருத்தரும் ஹீரோ. எப்படி நீங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒருத்தர் தான் சாமி வந்து ஆடுவாரு, இல்ல ஒரு 2-3 பேர் கூட வந்து ஆடுவாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு எல்லாருமே உள்ள வந்து ஒரு அருள் வந்துரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சக்தி கொண்டதான் இந்த மஞ்சள் வீரன். நீங்க வேணா பாருங்க, படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்க உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். வேணா பாருங்க. அது இதுல சொல்லுவாங்களா இங்கிலீஷ் அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வரலன்னா பாருங்க. இல்ல இப்போ உங்களுக்கு சாமி வந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அதனால நான் வந்து சைலண்ட். எனக்கு சாமி வரல சார், இந்த பூமி வந்திருக்கு. அப்பா பயங்கரமா இருக்கு சார். வாங்க இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம் சார். இந்திய திரை வரலாற்றில் முதல் முறையாக நம்ம வந்து ஒரு இது என்ன லுக்கு, நியூ லுக். இந்த நியூ லுக் வந்து இப்போ நல்லா பணம் உள்ளால் என்ன பண்ணுவாங்க, போய் 5 ஸ்டார் ஹோட்டலே அங்கே எங்கன்னு பண்ணுவாங்க. இன்னும் பணம் உள்ளால் என்ன பண்ணுவாங்க, துபாய் சிங்கப்பூர் ப்ரொடியூசரோட காசில் நீங்கள் இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஏறி, அது சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டே வாடகைக்கு வாங்கிடுவாங்க. சொந்தமாக அந்த ஃப்ளைட்டில் ஏறி போய் அங்கே இறங்குறது, அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நியூ லுக்கு. ஆனால் நம்ம வந்து அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி உலகமே பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய பிகேன் நூட்ஸில்
சும்மா மாசா கெத்தா மஞ்சள் வீரன் வராரு. புரியுதுங்களா? சாதாரணமா வரல, மஞ்சள் வீரன் மாசா வராரு, மதுரையோட வராரு. ரெடியா? பாருங்க, மஞ்சள் வீரனுக்கு மஞ்சள் பாத்தீங்களா? தம்பிங்களை போய் ரிப்பன் வாங்கிட்டு வாங்கன்னு நானுங்க, அவனுங்க இதை வாங்கிட்டு வந்தானுங்க. யதார்த்தமா நடந்தது அது. இது பாத்தீங்களா? இதுதான் யதார்த்தம். மஞ்சள் வீரன் தரப்போறாங்க பதார்த்தம். பாருங்க, தட்டு. 1 2 3. பாருங்க, 1 2 3. ஓகே. மஞ்சள் வீரன் வாழ்க, மஞ்சள் வீரன் வாழ்க, மஞ்சள் வீரன் வாழ்க. தம்பி, நீ எனக்கு மேல கூவுறியா? பாருங்க. ஸோ போஸ்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. யார் ஹீரோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கதாநாயகன் வந்து டேரக்டர் தான் அப்படின்னு வந்துருச்சு. இவர் தான் ஹீரோன்றதுக்கு பத்தியில நீங்க தான் நிறைய இடத்துல நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எதனால சார்? மஞ்சள் வீரன் படத்துக்கு அவர் தான் ஹீரோ. புரியுதுங்களா? இவர் மட்டும் இல்லை, படம் பார்க்குற எல்லாருமே ஹீரோ தான். புரியுதுங்களா? படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்க சின்ன குழந்தையாக இருந்தால் கூட பார்ப்பாங்க, ஏய் நம்மளும் பெரிய ஆள் ஆனவனா மஞ்சள் வீரன் ஹீரோ மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு யோசனை. ஒருவேளை அவங்களோட குழந்தை வயிற்றில் கருவுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க அந்த அம்மா படம் பார்க்கும்போது அவங்களோட சுவாசத்து வழியாக அந்த மஞ்சள் வீரன் உள்ளே போய் சிறுகுடலுக்குள்ளே போய் இதயத்துக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து ஒரு யோசிக்கும். தெலுங்கு படம் மாதிரி இருக்குல்ல, இதுதாங்க. நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயுமே மஞ்சள் வீரன் கலந்துருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோ அஜித் சார் படம், விஜய் சார் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம், இந்த படத்துக்கு ஈக்குவலாக இன்னைக்கு மஞ்சள் வீரன் புகழ் பெற்றிருக்கு. அது உண்மைதானே? அது கரெக்டுங்களா இல்லையா? எவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து மஞ்சள் வீரன் படத்தை பப்ளிக்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் போய் சேர்த்துருக்கீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. விரைவில் உங்களை ஒரு மகத்தான ஒரு செழிப்பான ஒரு எப்படி சொல்கிறது, உற்சாகமோட வைக்கலாம். இன்னமும் சொல்கிறேன், நீங்கள் தான் வீரன். புரியுதுங்களா? படம் பார்க்குற எல்லாருமே நீங்கள் தான் மஞ்சள் வீரன். எங்கள் டீமை வந்து நீங்கள் வாழ்த்துங்க. சார் இயக்குனர் கம் ஹீரோ. நீங்கள் ஏற்கனவே வேறு சார் ஹீரோவாக நடித்து பார்த்துருப்பீங்க. சரி, அது வேணாம், அழிச்சிருங்க. டெஸ்டர் எடுப்போம், அழிச்சிருவோம். ஆமா சார், சரிங்களா? சொன்ன மாதிரி இவர் வந்து தோல்வி பட டைரக்டர். பாத்தீங்களா? இந்த தில்லு யாருக்குங்க வரும்? ஒருத்தங்களும் தன்னோட படம் ஓடலைனாக்கா உடனே என்ன பண்ணுவாங்க, பேரை மாற்றுவாங்க. அதாவது டேரக்டரோட பேரை மாற்றி பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு படம் தோல்வி படம் கொடுத்துட்டோம், அதனால் நம்ம வந்து அடுத்த ப்ரொடியூசர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தம்பி ரொம்ப நேரம் பேசுகிறேன், நான் கொட்டாய் விடுறீங்களா? ஸோ அப்படி நினைப்பாங்க. அதனால் இப்போ அவருக்கு ஒரு க்ளோஸ் இப்போ அவர் தான் கொட்டாய் விட்டவர். காட்டுப்பா, என்ன லொல்ல. அதனால் இந்த இயக்குனர் பாருங்க, கொஞ்சம் கை எடுங்க சார். இங்கே பார்த்தீங்களா, தோல்வி பட இயக்குனரின் அடுத்த படைப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த தில்லு எங்கேருந்துங்க வரான்? புரியுதுங்களா? இதுதாங்க மஞ்சள் வீரன். இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரோலானே, நீங்கள் என்ன பயங்கரமாக நீங்கள் படம் பார்த்துட்டு தான்ப்பா சொல்லணும். அதனால் நம்ம எதுனா சீனை சொல்லி அது அவருடைய உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அதனால் எல்லாமே நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுடைய டோட்டல் லுக்கு மாற்றிருக்காங்க. சிலம்பாட்டம் படத்தில் சிம்பு சார் இப்படி தான் இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் பயங்கரமான சிம்பு சாருடைய ஃபேன். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நீங்களே பாதி சொல்லிட்டீங்க. இதில் நான் வந்து சிம்பு சாருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். ஓ, அந்த மாதிரி. ஆமாம், சில இதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால் அது சொல்லலை. வீரன்னு இருக்குது. ஒரு வீரன்னா என்ன பண்ணுவான்? சும்மா மரத்தை சுற்றி வந்து அப்படி பண்ணிட்டு இருப்பானா ஹீரா? அப்படி பொருள் எடுப்பான். புரியுதா? எதிரிகளை தம்சம் பண்ணுவார். இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி தான் அது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த படமே ரிலீஸ் ஆகலப்பா. இது வரைக்கும் படமே ரிலீஸ் ஆகலை. இன்ன வரைக்கும் இப்போ கூட என் ஃபோனை ஆன் பண்ணாக்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சைலண்ட்டில் இருக்குது, கேட்பாங்க, ஆனால் மஞ்சள் வீரன் எப்போனா ரிலீஸு, மஞ்சள் வீரனுக்கு நீங்கள் தானே ஹீரோ இப்படிலாம். ஏன்னா மஞ்சள் வீரன் வந்து இப்போ இந்த 5 விரல் இருக்குல்ல, இது உங்களை கேட்ட அந்த விரல் விளைஞ்சி இல்லை, தானாக வந்தது இல்லை. அந்த மாதிரி தானாகவே மஞ்சள் வீரன் ஒருத்தரோட மனசுக்குள்ளே போய் சேர்ந்துருச்சு. ஆரம்பத்தில் வளரும் போது உங்கள் மூக்கை கேட்டு உங்கள் இருதயத்தை கேட்டு சுவாசிக்கிறது வராது. அதே மாதிரி மஞ்சள் வீரன் அதுக்கு அப்படியே காற்று வழியாக உள்ளே போயிடுச்சு. ஆரம்பத்தில் இது வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் டிடிஎஃப்னு சொன்னாங்க. நீங்களுமே அந்த பூஜை எப்போ இருந்தீங்க.
இப்போ டிடிஎஃப் இதில் இல்லையே, அதை எப்படி பார்க்கு? அந்த தம்பி எப்பவுமே என் மனசுக்குள்ளே இருக்கான், புரியுதா? எங்களுக்கும் டிடிஎஃப்க்கும் ஒரு நட்பு எப்பவுமே இருக்கு. படம் வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வாழ்த்துக்கள் டேரக்டருக்கு. கலக்குறோம் கலக்குறோம் கட்டாங்கட்டி கலக்குறோம் திட்டாந்தீட்டி கலக்குறோம் பாரு. என்னைக்கும் வந்து கூல் சுரேஷ் சார் தான் நான் பார்க்குற ஒரு ஹீரோ. அவர் கூட பல வருஷமாக ஃப்ரெண்டாக பழகியிருக்கிறேன். எனக்கு ரோல் மாடல்னு சொல்லலாம் கூல் சுரேஷ் சார். என்னோட முதல் படைப்பில் இருந்தார். நான் வந்து ப்ரமோஷனுக்கு கூப்பிட்ற ஆள் கிடையாது. நான் கூல் சுரேஷ் சாரை முதல் படைப்பில் இருந்தார். பட பூஜைக்கும் சார் வந்தார். இப்போ படைப்பில் இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் இருக்கிறாரு. ஒழுக்கம், ஒரு தனி மனித ஒழுக்கன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தனி மனித ஒழுக்கத்தில் நான் பார்க்குற ஒரு மிகச்சிறந்த மனிதர் கூல் சுரேஷ். அவர் கையில் அதை நான் வெளியிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் கண்ணுக்கு தெரிஞ்ச மிகச்சிறந்த ஒரு சீஃப் கெஸ்ட். அடுத்தடுத்த சந்திப்பு இசை வெளியீடு பட வெளியீடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கடைசி இன்னொன்று சொல்லிடுறேன். நிறையா பேர் என்கிட்ட வேலை கேட்கும்போது சொல்லுவாங்க வேலையே கிடைக்கலங்க அப்படின்னு. வேலை இருக்குது, நம்ம தான் அதுக்கான முயற்சிகளை பார்க்கணும். சரிங்களா? நன்றி. வெந்து தணிந்தது காடு. மஞ்சள் வீரனுக்கு வணக்கத்தை போடு போடு. இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 50 வரை சேமிக்கலாம். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. லக்ஷ்மி செராமிக்ஸ், எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.